ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட்டு பாஸ் மார்க் 60 என அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தொடர்ந்துருக்கிற வழக்கினுடைய விசாரணை இன்று விசாரணைக்கு வந்தது. அது குறித்து வெளியேறக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று இந்த வழக்கு கிட்டத்தட்ட 92வது வழக்காக லிஸ்ட் அவுட் ஆகிருந்தது. 78 வழக்குகள் மட்டுமே விசாரிக்கப்பட்ட நிலையில் நேற்று பெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த வழக்கு 123வது வழக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. தற்போதைய நிலைவரை மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்னமும் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேஸ் 123வது வழக்காக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 80 கேஸ் பக்கம் முடிவடைந்திருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. இன்னும் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரல. எப்படியும் இன்றைக்குள்ளே வந்துடும். ஏன்னா ஒரு சில கேஸஸ் 5 நிமிஷம் தான் எடுக்கும், சில கேஸஸ் 10 நிமிஷம் எடுக்கும், சில கேஸஸ் 5 நிமிஷத்துக்குள்ளேயும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு அடுத்த ஹியரிங் போட்டு விட்டோ இல்லை இது பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய அடுத்த ஹியரிங் வர கேஸஸ் தான் நிறைய இருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை விட. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த கேஸு விசாரணைக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைச்சாலே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் கேட்டதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.